தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் காசிம்பாடு. 2026 திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் ஒரு பேச்சில் பேசுகிறார். எப்படிங்க 2.0 அமைக்க போறீங்க? 26 திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது நிறைய இடையூறுகள் இருக்கு. துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, அவர் செஞ்ச தமிழ்நாட்டில் பயங்கரமான குளறுபடிகள் பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகளும் குளறுபடிகளும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அவங்க அப்பா பண்ணது இருக்குது, அவங்க கட்சிக்காரங்க பண்ண திருட்டு வேலைகளும் ஊழல்களும் நிறைந்திருக்கு. இதுதான் திமுகவினுடைய தோல்விக்கு பெரிய நீட்சியாக அமைய போகுது. அதுதான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலியில் போகிறோம். இப்போ திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நடக்கக்கூடிய ஆட்சிக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு கவிஞன் எழுதின ஒரு பாட்டு, அந்த பாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார். அந்த பாட்டு உங்களுக்காக நான் பாருங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார். மக்கள் எதிர்க்க பதில் தெரிவிக்கிறாங்க. எதிர்காலம் வரும், எங்கள் கடமை வரும். முக்கியமாக துப்புரவு பணியாளர்கள், எங்கள் கடமை 2026 வரும். இந்த கூட்டத்தின் நாட்டத்தை அடியோடு ஒழிப்போம். அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் 2026 எங்கள் காலம் வரும், அப்போது எங்கள் கடமை வரும். இந்த கூட்டத்தின் நாட்டத்தின் ஊழலையும் அடியோடு ஒழித்து குப்பையை போல் வெளியே தள்ளுவோம் என காத்து கொண்டிருக்கிறார்கள். அததான் அந்த கவிஞன் எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பாடுகிறார். எவ்வளோ அருமையான பாட்டு. திமுகவிற்கும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் திமுக கூட்டணியை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கும் அருமையான பாடல். வெற்றிகரமாக நம்ம இந்த போராட்டம்லாம் பார்த்தோம். தூய்மை பணி வீரர்கள் போராட்டம் எல்லாம் வெற்றிகரமாக கலைச்சிட்டாங்க. அரச பயங்கரவாதமும் காவல்துறையின் அராஜகமும் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கேஸ்லாம் போட்டு அத்தை தேன்மொழி அவர்கள் கேஸ் போட்டு எல்லாரையும் கலைச்சாச்சு. என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாச்சு. ஆனால் இங்கே நியாயமான கோரிக்கைகள் வைக்கப்படக்கூடாது, அதுக்காக நம்ம போராடக்கூடாது. போராடினா நாங்கள் அரச பயங்கரவாதத்தையும் காவல்துறையின் அராஜகத்தையும் பயன்படுத்தி மக்களை கொடுமைப்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஆனால் நாடகமானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இயக்கம் திராவிட மாடல் 2.0. கதை மாந்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அத்தை மேயர் பிரியா அவர்கள், அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன் அறநிலையத்துறை அமைச்சர் ரிப்பன் பில்டிங்க்கும் ஐயா PK சேகர் பாபு அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை எப்படின்னா மாப்பிள்ளை அவரு, ஆனால் அவர் சட்டை எதுங்க, இவர் ஆளிங் நாள்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரியா இவர். அப்புறம் இந்த துப்புரவு பணி வீரர்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத சில துப்புரவு பணியாளர்னு சொல்லிக்கக்கூடிய சில 200 ஊப்பிகள், இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஐயா திருமாவளவன் அவர்களையும் சேர்த்துக்குவாங்க. இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு நாடகம், மேலும் மற்றும் ப்ளஸ் தேன்மொழி கேஸ் போட்டாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்துக்குவாங்க. இந்த ஒரு நாடகம் இருக்குது. இந்த நாடகத்தை பார்த்துருவோமா? தொடங்கப்பட்டது காட்சி 1 ரிப்பன் பில்டிங். எப்பா எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் வந்தீங்களா? எல்லாருக்கும் மேக்கப் போட்டுருங்க. உடன்பிறப்புகளே உங்கள் எல்லாருக்கும் 200 ரூபா வந்துடுச்சிங்களா? இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுறவங்களுக்கு 50 ரூபா சேர்த்து போட்டு தருவேன், பார்த்துக்கிடுங்க, நல்லா பண்ணுங்கள். சேகர் பாபு இருக்கீங்க? வந்தீங்களா? சரி. ஊடகம் உங்களுக்கு வந்து சேரோடலாம் சேர்ந்தாச்சா? நம்ம இதெல்லாம் ஏன் எது கருப்பாடெல்லாம் வரல, இவங்க பார்த்துக்குவோம். எதுவும் இல்லை. சரி ஓகே, எதுவும் தென்படலை, எல்லாம் நம்ம ஆளு தான். பரவாயில்ல வந்துருச்சுல, நல்ல செய்தி, நம்ம செய்தியை மட்டும்தான் போடணும், வேறு எதையும் போடக்கூடாது. சரி ஓகே. திருமாவளவன் வந்துட்டார். ஐயா நல்லா பேசுகிறீங்களே, போராட 13 நாள் அனுமதி தராத இடத்துல தான் போராடணும்னு சொல்லணும். நான் நல்லா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்களே, பிசு தட்டக்கூடாது. உங்களுக்கும் சொல்கிறேன், 200 ரூபா ஊற்றிகளே நம்ம உடன்பிறப்பிலே என்ன சொல்கிறேன்னா, பிசுறு தட்டாமல் பேசுங்க. எல்லாருக்கும் 50 ரூபா சேர்த்து போட்டு தரேன். மறுபடியும் சொல்கிறேன், கேமரா முன்னாடி போய்ட்டு அதெல்லாம் செதறக்கூடாது. நீங்கள் சொல்ல வேண்டியது வசனம் என்னென்னா, ராம்கி நிறுவனத்தில் எல்லாம் திருப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். ராம்கி நிறுவனத்தில் எங்கள் கனவு நிறுவனம், அதில் எங்களை சேர்த்ததுக்கு
ஐயா முதல்வர் அவர்கள் 100 வயசு வரைக்கும் நல்லா வாழணும், எங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு, எங்கள் நுரையீரலுக்கு நல்லா பாதுகாப்பு தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு, எங்கள் பிள்ளைங்க படிப்பு செலவு அவரே ஏற்றுக்கன்னு சொல்லியிருக்காரு, 100 வயசு வரைக்கும் வாழணும். சொல்லிட்டீங்களா? அதே போல் பேனர் வந்து இப்படி பிடிக்கணும், போர்டு வந்து இப்படிலாம் இடமா பிடிக்கக்கூடாது, இப்படி வச்சு இங்கே கீழே கை வச்சு இப்படி பிடிக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் ஒழுங்காக தெரியும். எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், பார்த்து பண்ணுங்கள். வெட்டுப்புலி படத்தில் கலகல படத்தில் வர மாதிரி எல்லாருக்கும் நான் காசு தரேன். போர்டு இப்படி பிடிக்கணும், பேனர் இப்படி பிடிக்கணும், அப்படியே போயிட்டு அழுகணும், அவருக்கு கேமரா முன்னாடி அழுகணும். எல்லாம் நம்ம ஊடகங்கள்லாம் நம்ம ஆளுங்க தான். எப்போ நம்ம ஆளுங்க தான் பண்ணிங்களா? ஆமாம், எல்லாம் நம்ம ஆளுங்க தான், எதுவும் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு புரியுற மொழியிலே சொல்லுவாங்க, பார்த்துங்க. ஐயா பிகே சேகர் பாபு இருக்காருங்களா? நம்ம துப்புரப்பணியாருக்கு அல்வாலாம் கொடுக்கணும், நம்ம நல்லா அல்வா கொடுப்போம், நம்ம அல்வாலாம் கொடுக்கணும். மேயர் ஃப்ரீயாக இருக்கீங்களா? வாங்க அன்பு பிள்ளையே வாங்க, அன்பு கனியே வாங்க, இதே கனியே வாங்க. இந்த அல்வா இருக்குல்ல, நீங்கள் அல்வா வந்து பொறுமையாக சாப்பிடணும். ஐயா பிகே சேகர் பாபு அவர்களே, இங்கே வாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சாப்பிட்றீங்களா இல்லை நாங்கள் ஊட்டி விடட்டுமா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டாக ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா நம்ம அன்பு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கணும்ல, அதனால் நெக்ஸ்ட்டாக போடுங்க. அதெல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? போயிடலாமா? ட்ராமா போயிடலாமா? காட்சி 2 பின்தொடரப்படும். காட்சி 3 திருமாவளவன் பேச்சு. 13 நாட்களாக திராவிட அரசு அனுமதி தராத இடத்தில் போராடி இருப்பதை பாராட்டணும், பாராட்ட வேண்டும். நான் வந்து இதை ஆதரிக்கலை, திராவிட அரசு பண்ண உண்மை தப்பு சரின்னு நான் சொல்லலை, இல்லை சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு 200 ரூபா கொடுத்துருக்காங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசுகிறேன். நீங்கள் திராவிட அரசு எவ்வளோ கஷ்டப்படுது, நீங்கள் இப்படிலாம் உருட்டுனீங்கன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க போட்ட திட்டத்தை திரும்ப போடுறாங்க, அவங்கள வேணுன்ட்டு போராட வைக்கிறாங்க, அரசை பயங்கரவாதத்தை செலுத்துகிறாங்க. நீங்கள் எப்படிலாம் போய் சொன்னீங்கன்னு அர்த்தம். நாங்கள் அதிமுக தான் குறை சொல்கிறோம், எதுக்கு எங்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறீங்க? இது போன்ற செயல்களை கூட அறவே தவிருங்கள். திராவிட அரசு சனாதன எதிர்ப்பு அரசு, அனைவருக்குமான அரசு. உங்களுடன் ஸ்டாலின், அவங்க அப்பா கலைஞருடன் ஸ்டாலின். எனவே அனைவரும் அதை நம்புங்கள். காட்சி 3 நிறைவடைந்தது. காட்சி 4 மேயர் பிரியா. அல்வா சாப்பிடுங்க, அல்வா. சேகர் பாபு, நீங்களே சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? சரி சரி. எல்லாம் நான் வேணா ஊட்டி விட்டுங்களா? வேணாம் ஐயா, நீங்கள் சாப்பிட்றீங்களா? சாப்பிடு. நல்லா சாப்பிடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, வயிறார சாப்பிடுங்க. 50 ரூபா சேர்த்து போட்டு தரமா? அவர் 50 ரூபா தரேன், நான் 50 ரூபா தரேன், நல்லா பண்ணுறீங்கம்மா. காட்சி 4 தூய்மை பணி வீரர்கள் என்று சம்பந்தமே இல்லாத 200 ரூபாய் ஊப்பிகள். ஐயா ஸ்டாலின் நல்லா இருக்கிறாங்க ஐயா, ஒரு 100 வயசு வரைக்கும் வாழறாங்க ஐயா, எங்களை ராஞ்சி நிறுவனத்துக்கு எங்கள் கனவு நிறுவனம் ஐயா, அதில் நாங்கள் வேலை செய்ய ஆசைப்பட்டேன் ஐயா, எங்களுக்கு சேர்த்து விட்டுட்டாரு ஐயா, எங்கள் நுரையீரலை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காருங்க ஐயா, எங்கள் நுரையீரலை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு, எங்கள் பிள்ளைங்க படிப்பு செலவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அது எவ்வளோ பெரிய திட்டங்க ஐயா. ஐயா அவருக்கு அறிவு வந்துருச்சுங்க ஐயா, அவரு போதை மரத்து கீழே ஞானம் வந்துருச்சுங்க ஐயா அவருக்கு. அவர் நல்லா இருக்கும், 100 வயசு வரைக்கும். போர்டு பிடிக்க சொன்னாங்களே. ஆமாம் அதை இருங்க, ஒரு போர்டு இருக்கு, எடுத்து காமிங்க. இதை பாருங்க, இதான் ஸ்டாலின் அவர்கள், அதான் அவங்க கொடுத்த போர்டுங்க ஐயா, அவங்க நல்லா இருக்காங்க ஐயா, எங்களுக்கு 50 ரூபா சேர்த்து போட்டு தரேங்க ஐயா, அந்த சேர்த்து போட்டு வாங்கினுங்க ஐயா. காட்சி 4 நிறைவடைந்தது. பொறுப்பாளர் பேசுகிறார். கொடுத்த காசுக்கு மேலே எல்லாம் கூறாங்க ஐயா, என்னடா ஆயிடுச்சு பா, வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். வா ட்ராமா எல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்து ரசித்திருப்பீங்க. நல்லா இருந்தா கீழே கருத்தில் தெரியுங்க. முக்கியமாக இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அனைவரும் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் கடைசியில் விட்றாதீங்க எம்மோன்னு ஒரு பாட்டு வரும். நம்ம திமுகவுக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணிடுவோம். நம்பாதீங்க எம்மோ, நம்பாதீங்க அப்போ, திமுகவை நம்பாதீங்க யாத்தோ, அது கொடுக்குற வாக்குறுதியை நம்பாதீங்க யாத்தோ. பாருங்க தோழர்களே, தோழிகளே எல்லாம் பாருங்க, தயவு செஞ்சு திமுக கொடுக்குற வாக்குறுதியும் 1% கூட நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. மீண்டும் திமுகவினுடைய வாக்குறுதியை நம்பினீங்கன்னா, இதுதான் துப்புரப்பணி வீரர்களுக்கு என்ன நடந்ததோ, குப்பையை போட்டு தள்ளினார்களோ அதே போல தான் உங்களையும் குப்பையோட தள்ளுவாங்க. 26க்கு அந்த இடத்த நம்ம தரவே கூடாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 வென்ற திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக அமைப்போம் என பேசியிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே ஆண்டு தமிழ்நாட்டை தாழ்த்தாளாக கிழிச்சிட்டாரு. தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பணக்காரராக
இவர் கொடுத்த 1000 ரூபாவில் எலான் மஸ்கையும் மிஞ்சி உங்களோட பொருளாதாரம் வளர்ந்து உலக பணக்கார லிஸ்ட்டில் தமிழ்நாடு தான்ப்பா, அவனை அடிச்சுக்கு யாரும் இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு மக்கள் அனைவரும் வளர்ந்துட்டாங்க. தூய்மை பணியாளர்கள் இப்போ பார்த்தோம்ல 200 ரூபாய்க்காக எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்படி இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு 26ல் வேறு நம்ம வாய்ப்பு தரணுமா? இதை ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பேசியிருக்காரு. அதை பற்றின அல்லு சில்லு விஷயத்தை தான் இந்த காணொலியில் பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் அடிமைத்தனத்தை பற்றி எடப்பாடி என்ன தெரியும், கம்யூனிஸ்டுகளின் கொள்கையும் திராவிட கொள்கையும் அவருக்கு ஒன்றும் தெரியாது, வாய் வந்ததையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் என பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடிமைத்தனத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. அடிமைத்தனத்தை பற்றி யார் பேசக்கூடாது? உங்கள் கட்சியில் தானே ஒருத்தர் இவ்வளோ பெரிய மீசை கட்டிட்டு நாங்கள்லாம் திராவிட கொத்தடிமைகள், நாங்கள் யார் வந்தாலும் எவ்வளோ நிதி வந்தாலும் நிதிக்கு நிதி வந்தாலும் அடிமையாக தான் இருப்போம், கட்டப்பா மாதிரி அவங்க பரம்பரைக்கே நாங்கள் அடிமையாக இருப்போம் அப்படின்னார்ல. அது மாதிரி அவங்க பரம்பரைக்கே நாங்கள் அடிமையாக இருப்போம், நாங்கள் அனைவரும் திராவிட கொத்தடிமைகள் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். அது அடிமைத்தனம் இல்லையா? அந்த கட்சியில் யாரும் அப்படிலாம் பேசல, நான் கொத்தடிமை நான் அடிமை அப்படிலாம் யாரும் சொல்லி, உங்கள் கட்சியில் தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க தியாகம் செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்கன்னா, டிஃபைன் திருமாவளவன் தியாகம், டிஃபைன் கம்யூனிஸ்டுகள் தியாகம் அப்படின்னா கட்சி அடமானம் வைத்தது தான் இவர்கள் தியாகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட்சி அடமானம் வச்சுட்டு கூட்டணிக்காக 2 இது போன சீட்டுகளுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார் திருமாவளவன் ஐயா. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டுகளும் இப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் செய்த தியாகம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியுமே. சரி, அவங்க தியாகம் செஞ்சாங்க, அவங்க முதலமைச்சர் ஆகலை, நீங்கள் என்ன தியாகம் செஞ்சீங்க? நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு இருக்கீங்க. இதற்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? இல்லையே. கம்யூனிஸ்ட்டை பற்றி தெரியுங்க. கம்யூனிஸ்டம்னா என்னென்னா, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே 25 கோடி நிதி வாங்கிக்க, இங்கே ஒரு 10 வாங்கிக்க, அங்கே ஒரு 5 வாங்கிக்க, ஸ்டாலின் போய் 2 சீட்டு வாங்கிக்க, முடிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிசம். உலக கம்யூனிஸ்ட்டை பற்றிலாம் அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் தேர்தல் நிதிட்டு நிறைய நிறுவனங்கள்கிட்ட 25 கோடி நிதிகள் வாங்கி இருக்கிறதா பல ஊடகவியலாளர்களும் மக்களும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. இது செய்தி செய்தியில் இதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ இதுதானே கம்யூனிசம். இதில் என்ன ஒருத்தர் வந்தாருங்க, இன்னைக்கு கேள்வி வேறு கேட்டார், கம்யூனிஸ்ட்னா என்ன தெரியுமா? தெரியுமே, அதான் 2 பக்கமும் 25 கோடி வாங்கிட்டு 2 சீட்டுக்காக திமுக கிட்ட நிற்கிறது தான் கம்யூனிஸ்டம். எங்களுக்கு தெரியாதா? இதுதான் தமிழ்நாடு கம்யூனிசம். தொழிலாளர்களுக்கு வேணும் அப்படின்னீங்க, துப்புரவு பணி வீரர்கள் போராடும் போது இப்படின்னீங்க, சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை பண்ணது திமுக, அப்படி நடந்துதான் இப்போ ஒரு போராட்டம். ஓஹோ அப்படின்னீங்க. இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அடுத்து ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு வருவோம். ஐயா திருமாவளவன்ட்டு ரிப்போர்ட் யாரோ ஒருத்தர் போயிட்டு, நீங்கள் திமுகவா? யாரை பார்த்து அந்த கேள்வி கேட்டு, நான் யாருக்கு தெரியுமா? நாங்கள் எந்த கட்சி தான், விடுதலை சிறுத்தையா, விடுதலை சிறுத்தை, நான் என்ன பார்த்து எப்படி நீ திமுகவா கேட்பேன்? ஒரு திருமாவளவன் ஐயாவும் ஒரு சிறிய நானும் ஒன்றுங்க பேசி கொண்டிருக்க, அவர் பேசியே இருக்கார். 13 நாட்கள் போராடி இருக்காங்க, எதுவுமே இல்லாமல் அனுமதியே இல்லாத இடத்துல போராடி இருக்கிறாங்க. அப்படின்றப்ப ஒரு சைடில் டிங் டிண்டிங் டிங் டிங் டிண்டிங் டிங் டிங் அப்படின்னு சவுண்டு வந்துட்டே இருக்கு. ₹200 ரிசீவ்டு ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட், ₹200 அப்படின்னு ஒன்னே இருக்குதா கேட்குறாப்புல பக்கத்தில். டேய் என்னடா ஃபோனில் டிண்டிங் டிங் சவுண்டு, அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த பேடிஎம்மில் நம்ம மேலே இடத்துல போட்டாங்களே 200 போட்டாங்களே வந்துட்டே இருக்குண்ணே. டேய் ஏன்டா கத்துறேன், அமைதியாடுறா, ஏன்டா காட்டி கொடுக்குறேன், அமைதியாடுறா, அப்புறமே பார்த்துக்கலாம்டா. 1500 வந்துருக்குண்ணே, இன்னும் நல்லா பேசுனேன், இன்னும் போட்டேண்ணே அப்படின்னு. ஆமாங்க இரு, இப்போ பாரு 13 நாள் போராடிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயங்க. திராவிட இதாங்க டிங் 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 நான் வந்துட்டே இருக்கா. சூப்பரா இன்னைக்கு ஒரு வேட்டரா வாங்கிட்டேன்டா, பணம் வாங்கிட்டேன் நான். இது வரைக்கும் போதும், எல்லாம் போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, அப்புறம் வாங்க, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா வாங்க அப்படின்னு. மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துவார். எப்படி கள்ளச்சாராயம் பிரச்சனை வந்ததுல அப்போ ஒரு மாநாடு நடத்தினார். யாரை கூப்பிட்டாரு? ஓனரோட 2 அசிஸ்டண்ட். யாரு? மது விற்கிற ஓனரோட 2 அசிஸ்டண்ட் கூப்பிட்டு பேசினார். அவன் என்ன பேசுவான்? ஓனருக்கு எதிராக பேசுவான். ஓனருக்கு எதிராக பேசுனா வேலையை எடுத்துவாங்களே, எங்கள் ஓனர் தானே விற்கிறது, ஆனால் நாங்கள் காமிக்க மாட்டோங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது. இதெல்லாம் ஐயா திருமாவளவனுடைய கொள்கைங்கிறது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் தெரியுமா? அவர் தியாகமும் கம்யூனிஸ்ட் தியாகமும் எங்களுக்கு தெரியாதா?
என்ன பேசுவாங்கன்னா நாங்கள் சாவான எதிர்ப்பு, நாங்கள் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி மறுப்பு எல்லாம் பேசுவாங்க. தூய்மை பணி வீரர்களுடைய பிரச்சனைகள் தெரியுது. உங்கள் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி எதிர்ப்பு சனாதானம் எல்லாம் இவங்க எப்படின்னா ஒன்றும் இல்லை. டிஃபைன் திராவிடம் டிஃபைன் திமுகனா அனிதா மரணத்திற்கு அனிதா அக்காவினுடைய மரணத்திற்கு அனிதால் ஒருவர் இறந்து விட்டால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு போய் நிற்பீங்க, போர்டு குடிப்பீங்க, இதெல்லாம் செய்வீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் 20 பேர் இறந்து போயிருக்காங்க நீட்னால, இதை கேட்க மாட்டீங்க. பினிஷ் ஜெயராஜ் அவர்கள் 2 பேர் இறந்து போனாங்க. 2 பேர் இறந்து போனாங்க. 2 பேர் மதிப்பிற்குரியவர்கள் கால்துறை மரணத்தால் இறந்து போனாங்க அடியால். இதுக்கு மட்டும் கருப்பு சட்டை போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு போர்டு போட்டு திமுகவில் இருக்கக்கூடிய அனைவரும் நிற்பீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் அண்ணன் அஜித்குமார் அவர்கள் அநியாயமாக காவல்துறையால் கொல்லப்பட்டார். இதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. எல்லாரும் சொன்னீங்க அஜித்குமார் பிரச்சனையை பற்றி கேட்டால் பேசாதீங்கடா அப்படின்னீங்க. எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்பாவீங்க அப்படின்னு நடிப்பீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? மேலும் சொல்ல போனோன்னா மற்ற ஆட்சியில் நடந்த ஆணவ படுகொலாம் செய்து விட்டார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னீங்க. நீங்கள் தூத்துக்குடி வரைக்கும் போவீங்க. எப்படி தூத்துக்குடி வரைக்கும் போவீங்க, அங்கேருந்து போய் கார் திறந்து வைப்பீங்க, கையெழுத்து போட்டு வைப்பீங்க. அங்கேருந்து 17 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் போகக்கூடிய அண்ணன் கவின் அவர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. ஃபோன் பண்ணி சாரின்னு கூட உங்களால் சொல்ல முடியாது. இதெல்லாம் உங்கள் ஆட்சி, இதெல்லாம் உங்கள் மாடல். இதை நாங்கள் வேறு 2026 2.0 வாங்கணும். அசிங்கமான சொல்கிறதுக்கு வெளில பேசுகிறாருங்க. கேட்கும்போது மனசு அதை வேறு ஞாபகப்படுத்திட்டீங்களா? நெஞ்சமெல்லாம் புண்ணமாக இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதான். பிஜேபியினுடைய சதியா ஒருத்தர் பேசுகிறாரு, இந்த துப்புரவு பணி வீரர்கள் பிஜேபி சதியா. ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை உளவுத்துறை என்னென்னமோ லொசுக்குத்துறையெல்லாம் வச்சுருக்காருல, அதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு இது பிஜேபியினுடைய சதி வேலை மதவாத எதிர்ப்பு இதை செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதுன்னு. எதுவுமே சொல்லலையே, எதுவுமே பண்ணாமல் தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்க வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை ஏற்க முடியாமல் பிஜேபி சதிங்க. இன்னும் எவ்வளோ பண்ணுறீங்களே. கேட்டால் நாங்கள் மதவாத எதிர்ப்புனீங்க. ஆனால் மதவாத கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி கூட மறைமுகமாக கூட்டணி வச்சுட்டு நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் மதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னீங்க. பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கிட்டீங்க. பல செய்தித்தாள்களில் செய்தி ஊடகவியலாளர்களும் பேசிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லிட்டு. அவங்க கல்விக் கொள்கை எடுத்து அப்படியே எழுதிட்டு அவங்க சொல்கிறாங்க இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, மாற்றே இல்லை அப்படின்னாங்க. அவங்க கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டு இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யலை, நாங்கள் அவங்கள எதிர்த்து தான் இருக்கோம், எங்களுக்கு அவங்க நிதி தரல அப்படின்னு பச்சையாக உருட்டுவீங்க. சாதி எதிர்ப்புனீங்க. ஆனால் சாதி கட்சியாக சாதி வளர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம்ட்டு அவங்களாம் கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு கும்மானம் அடிச்சுட்டு இருப்பீங்க. உங்கள் கதை, உங்கள் கேவலமான நிலைகள், உங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருப்பானா அவங்களே காவல்துறை அராஜகத்தையும் அரச பயங்கரவாதத்தையும் வச்சு தடுப்பீங்க. உங்களுடைய கேவலமான கிறுக்குத்தனமான ஆட்சி எங்களுக்கு தெரியாதா? தெரியவே தெரியாதா? இந்த இந்த கேவலமான ஆட்சிக்கு வேறு 2026 2.0 வேறு எடுத்துக்க போகிறாங்க. மக்களே விழிக்கலைன்னா அவங்க மொத்தமாக முடிச்சுருவாங்க. கண்ணதாசன் சொல்லிடுறாரு, தமிழுக்கு சூடு இல்லை சுரன் இல்லைன்ட்டு. நம்ம இப்போ அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம தூங்கும்போது நம்ம கழுத்து எடுக்கிறதுக்கு இவங்களாம் தயாராக இருக்காங்க. மக்களே நீங்கள் தான் உணரணும். நீங்கள் தான் உணர்ந்து யாருக்கு சரியாக வாக்களிக்கணும் அவங்களுக்கு அளிக்கணும். நன்றி, வணக்கம்.